இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டோஸ் மீது வழக்கு தொடுக்க முடியாது, கூட்டரசு நீதிமன்றம் தீர்ப்பு. இந்து மதத்தை இழிவுபடுத்தியதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிர்டோஸ் வோங் ஆகிய இருவருக்கு எதிராக அரசாங்க தரப்பில் வழக்கு தொடுப்பதற்கு சட்டத்துறை தலைவரை கட்டாயப்படுத்துவதற்கு ஓர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி இருவர் தொடுத்த வழக்கு மனுவை புத்ராஜயாவில் உள்ள கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அந்த 2 சமய போதகர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்துறை தலைவரை வற்புறுத்தியதற்கு அனுமதி கோரியிருக்கும் சிவகுமார் மற்றும் ராஜசேகரன் ஆகிய இருவரும் தங்களின் மேல்முறையீட்டில் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டனர் என்று காரணம் கூறி 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி ஹர்மிண்டர் சிங் டலிவால் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சிவகுமார் மற்றும் ராஜசேகரன் ஆகியோரின் இவ்வழக்கு மனுவை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த போதிலும் வழக்கு செலவு தொகை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. இந்து சமயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் இஸ்லாமிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிர்டோஸ் வோங் ஆகியோருக்கு எதிராக பல போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் அவ்விருவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்துறை தலைவர் மறுத்து வருகிறார் என்று சிவகுமாரும் ராஜசேகரனும் தங்கள் வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அவ்விருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு சாரா அமைப்பு ஒன்று நீதிமன்ற நடவடிக்கை எடுத்த போதிலும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளதாக போலீஸ் துறை அறிவித்துள்ளது என்று அவர்கள் தங்கள் வழக்கு மனுவில் வாதிட்டனர். சட்டத்துறை தலைவரை நிர்பந்திக்கும் சிவகுமார் மற்றும் ராஜசேகரனின் வழக்கு மனு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு மேல்முறையீட்டில் அத்தீர்ப்பை அப்பீல் நீதிமன்றம் நிலைநிறுத்தியதைத் தொடர்ந்து அவ்விரு சமூக ஆர்வலர்களும் அந்த தீர்ப்பை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் சிவகுமார் மற்றும் ராஜசேகரன் சார்பில் வழக்கறிஞர் டி குணசீலன் ஆஜராகிய வேளையில் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹமட் ஹனீர் அம்பலி ஆஜராகினார். கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் தனது வாகனத்தில் அரசியல் கட்சியின் கொடியுடன் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் புகைப்படத்தையும் காட்சிக்கு வைத்த குற்றத்திற்காக ஓர் இந்திய நபருக்கு உலுஸ்லெங்கோர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 1 மாத சிறை தண்டனை மற்றும் 3000 வெள்ளி அபராதம் விதித்தது. 66 வயது பி ராமசாமி என்ற அந்த நபர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி சித்தி ஃபத்திமா தாலிப் 1 மாத சிறை தண்டனையையும் அபராத தொகையையும் விதித்தார். பேரா தஞ்சோங் ரம்புத்தானை பூர்வீகமாக கொண்ட ராமசாமி தன்னுடைய விசுவாசத்தை புலப்படுத்துவதற்கு தனது மஸ்தா வாகனத்தை சுற்றியும் பக்கத்தான் ஹரப்பான் கொடிகளை பறக்கவிட்டதுடன் வாகனத்தின் மேலே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புகைப்படத்தையும் அப்படத்திற்கு மேலே மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் புகைப்படத்தையும் காட்சிக்கு வைத்துள்ளார். கொலகுபுபாரு இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறும் வேளையில் அத்தொகுதியில் உள்ள மாறுபட்ட வாக்காளர்கள் மத்தியில் எதிர்ப்புணர்வை தூண்டிவிடும் வகையில் இச்செயலில் ராமசாமி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ராமசாமி இக்குற்றத்தை கடந்த மே 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:40 மணியளவில் கொலகுபுபாரு தமன் புக்கிட் பூங்கா என்ற இடத்தில் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. வாக்காளர்கள் பக்கத்தான் ஹராப்பானுக்கே தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் இச்செயலில் ராமசாமி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை மற்றும் 10,000 வெள்ளி விதிக்க வகை செய்யும் 1954ஆம் ஆண்டு தேர்தல் சட்டத்தின் கீழ் ராமசாமி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கொலகுபுபாரு இடைத்தேர்தலை சிறக்க வைக்க வேண்டும்.
வாக்காளர்கள் மத்தியில் மனமகிழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓர் ஆர்வத்தின் பேரில் மாமன்னரின் புகைப்படத்தை காட்சிக்கு வைத்துவிட்டதாகவும் அதற்குள் இவ்வளவு நுணுக்கமான சட்டங்களும் விஷயங்களும் இருக்கும் என்பது தமக்கு தெரியாது என்றும் ராமசாமி தனது கருணை மனுவில் தெரிவித்தார். முன்னதாக குற்றம் புரிந்துள்ள ராமசாமிக்கு கடும் தண்டனையை அளிக்க வேண்டும் என்று பிராசிகியூஷன் அதிகாரி அஸ்மா சிவான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். அரசியல் பிரச்சாரத்தின் போது மாமன்னரின் படத்தை பயன்படுத்தக்கூடாது, அச்செயல் அரச பரிபாலனத்தை அவமதிக்கும் செயல் என்ற சட்டம் தமக்கு தெரியாது என்று ராமசாமி கூறும் காரணத்தை நீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஸ்மா சிவான் வாதிட்டார். வாழைத்தாரை திருடிய குற்றத்திற்காக வேலையில்லா நபர் ஒருவருக்கு 30 நாட்கள் சிறை தண்டனை விதிக்க கொலத்ரங்கானு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 44 வயது முஸ்தபா அப்துல் ரஹ்மான் என்கின்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் நோர் மஸ்ரினி மாமூன் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டு அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 379 மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:50 மணியளவில் திரங்கானு மானேர் கம்போங் பல்லாடாவ் கோலாமில் உள்ள ஒரு வீட்டில் முதியவருக்கு சொந்தமான வாழைத்தாரை திருடியதாக அந்நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து அந்நபருக்கு சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பூச்சோங் ஜலன் பூச்சோங் தமன்து நகாவில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 29 வயது போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று அதிகாலை 5:30 மணியளவில் யமஹா Y15 ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த லான்ஸ் கார்பரல் ரெய்னால்டி ரப்டி என்கின்ற அந்த போலீஸ் அதிகாரி மற்றொரு வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளாகியதாக தெரியப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து சவ பரிசோதனைக்காக அவரின் உடல் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் குமா ஷரிமான் குமாமுட் கூறினார். இச்சம்பவம் குறித்து சாலை போக்குவரத்து சட்டம் 1987 41(1) பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக குமா ஷரிமான் மேலும் தகவல் வெளியிட்டார். மலேசிய இந்து சங்கத்தின் உலு ஸ்லாங்கூர் வட்டார பேரவை சொந்த பணிமனையை பெற்றிருப்பது மூலம் இந்து சமயம் மற்றும் கலை கலாச்சார நடவடிக்கைகளை மேலும் செம்மையுற நடத்த முடியும் என்று மூடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவரும் உலு ஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் தெரிவித்துள்ளார். குருவிக்கும் ஒரு கூடு என்பது போல் தனது சேவையின் விரிவாக்கத்தில் ஒரு பகுதியாக மலேசிய இந்து சங்கத்தின் உலு ஸ்லாங்கூர் வட்டார பேரவை சொந்த பணிமனையை பெற்று இருப்பது அதன் செயல்பாட்டிற்கு கிடைத்த மற்றொரு வெற்றியாகும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். உலு ஸ்லாங்கூர் வட்டார பேரவையின் இந்த முயற்சியை தாம் ஆதரிப்பதுடன் வெகுவாக பாராட்டுவதாக அதன் பணிமனையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றுகையில் டாக்டர் சிவபிரகாஷ் மேற்கண்டவாறு கூறினார். உலு ஸ்லாங்கூர் வட்டார பேரவையின் இந்த முயற்சியை பிற தொண்டூழிய அமைப்புகளும் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்பதுடன் அதன் முயற்சி வெற்றி பெறுவதற்கு தாம் மிகச் சிறிய பங்களிப்பை வழங்கிய போதிலும் இத்திட்டத்திற்கு தாராளமாக நன்கொடை வழங்கிய வட்டார அன்பர்களுக்கும் தனது நன்றியை பதிவு செய்வதாக டாக்டர் சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். உலு ஸ்லாங்கூர் வட்டார பேரவையின் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் பாலு, தொண்டர்மணி கணமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற இப்பணிமனை திறப்பு விழாவில் பேரவையின் நிர்வாகத்தினர் மற்றும் உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பையும் டாக்டர் சிவபிரகாஷ் வெகுவாக பாராட்டினார். டமன்சராவில் உள்ள ஒரு பேரங்காடியில் நேற்று ஸ்லாங்கூர் FC நட்சத்திரமான ஃபைசல் ஹலீம் மீது ஆசிட் வீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேகிக்கும் 20 வயதுடைய அந்நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உதவும் வகையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமர்கான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை போலீசார் பெற்றிருப்பதாகவும் விசாரணைக்கு உதவும் வகையில் பல சாட்சியங்களை போலீஸ் தரப்பு சேகரித்து வரும் வேளையில் இச்சம்பவத்தை குறித்த நோக்கம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாக உசேன் ஒமார் கூறினார். முன்னதாக பாதிக்கப்பட்ட ஃபைசல் ஹலீம் ஆசாமிகளால்
ஆசிட் வீச்சுக்கு ஆளாகி பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. பேராக் தைப்பிங் ஜலான் மேடான் சிம்பாங்கில் உள்ள ஒரு காரில் 21 கிலோகிராம் எடையுள்ள ஹீரோயின் போதைப் பொருளுடன் 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11:15 மணியளவில் 41 வயது மீனவர் மற்றும் 47 வயது உணவக உதவியாளர் ஆகியோரை பேரா போலீஸ் படை தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட காரில் சோதனை மேற்கொண்ட போது 2,62,275 வெள்ளி மதிப்பிலான 46 பிளாஸ்டிக் பொட்டலங்கள் உள்ளடங்கிய 21,037 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்நபர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சுமார் 20,000 போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று முகமது யூஸ்ரி கூறினார். கைது செய்யப்பட்ட அவ்விருவரும் மே 9ஆம் தேதி வரையில் 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் அறிவித்தார். போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையுடன் மத்திய போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை ஒன்றிணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது மொத்தம் 619 சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இச்சோதனையில் மொத்தம் 171 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 63 கார்கள் சட்டவிரோத குற்றங்களுக்காக கைப்பற்றப்பட்டன. மேலும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக 23க்கும் 53க்கும் இடைப்பட்ட வயதுடைய 13 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். வாகன பதிவு எண்களை தவறாக பயன்படுத்தியதற்காக 19 மற்றும் 21 வயதுடைய 2 இளைஞர்கள் மற்றும் போதைப்பொருள் உட்கொண்டதற்காக 19 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட 10 நபர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் மேல் விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சாலையை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இச்சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.